நம்ம அரியலூர் மாவட்டம் கரவெட்டி பறவைகள் சரணாலயம் உருவாகுவதற்கு ஒரு ஊர் மக்கள் தன்னோட வாழ்வாதாரத்தை விட்டுட்டு ஏன் தன்னோட ஊரையே விட்டுட்டு பல கிராமங்கள்ல குடியேறி இருக்காங்க. இந்த உண்மை கதை நிறைய பேத்துக்கு தெரியாது. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பாருங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. கரவெட்டி பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஃபேமஸா எல்லாத்துக்குமே தெரியும். இங்க ஒரு சுற்றுலா தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நிறைய இடத்துல இருந்து இங்க பார்த்துருப்பீங்க. ஏரி உருவானதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. இதை பத்தி யாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க. வேட்டக்குடி அப்படிங்கிற ஒரு கிராமம் இந்த அணையை ஒட்டி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த கரவெட்டிங்கிற அந்த ஏரி உள்ள ஏரியா இல்ல, இவங்களோட நிலங்களா இருந்துச்சு, பட்டா நிலங்களா இருந்துச்சு. அதெல்லாம் ஏரிக்காக கொடுத்துட்டு நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி தான் வேட்டக்குடிங்கிற ஒரு ஊரே இருந்துச்சு. இப்ப அந்த ஊர் இல்ல. அந்த ஊர் பாத்தீங்கன்னா வெளியில வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க. ஒரே இடத்துக்கு மாத்தாம ஒரு 30, 40, 50 குடும்பங்களா வேற வேற இடத்துல மாத்தி விட்டாங்க. இது எப்ப நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, இன்னமும் அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் என்ன ஊர்? நான் தட்டாஞ்சாவடி சார். தட்டாஞ்சாவடி கிராமம். தட்டாஞ்சாவடி கிராமம் என்பது இப்போ இருக்கிறது. ஆமாம். இதுக்கு முன்னாடி உங்களோட தாத்தா வேட்டக்குடி. அந்த ஏரியை பற்றி சொல்லுங்கள். அந்த ஏரி உருவானதை பற்றி தெரியுங்களா? தெரியும் சார். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கரவட்டி ஏரின்னு சொன்னீங்க. அது கரவட்டி ஏரியே கிடையாது, அது வேட்டக்குடி ஏரி தான். ஆமாம், வேட்டக்குடி பரவல் தான் இன்னமும் பழைய ரெக்கார்டில் இருக்குது. கரவட்டி ஏரி இப்போ தற்போதைய ஒரு 10 வருஷமாக கரவட்டி ஏரின்னு சொல்லிடுறாங்க, போர்டும் போடுறாங்க. ஆனால் உண்மையாக இந்த ஏரியா பேர் வேட்டக்குடி ஏரி தான். ஒரு 1954 50க்கு முன்னாடி இல்லை அதுக்கப்புறமா இருக்கலாம், ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்னாடி. இந்த பழைய ஊர் இப்போ பார்த்து வீடியோ பார்த்தீங்களே, அதில் ஊர் ஒரு 100 வீடும் 100-150 வீடும் இருந்திருக்காங்க. இது பழைய இந்த ஏரி பழைய ஏரியா இல்லை, நிலமாக இருந்துச்சு, பட்டா நிலமாக இருந்துச்சு. அதை உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிக்கிறேன், அந்த ஃபோட்டோ அனுப்பிக்கிறேன். அது சர்வே நம்பர் உட்பட அதில் போட்டிருக்கோம். பழைய இதில் அது எல்லாமே நிலமாக இருந்துச்சு. மொத்தம் ஒரு 1100 ஏக்கர் கூட எடுத்துக்காங்க. அதில் உள்ள ஒரு ஏரி இருந்திருக்கு, ஒரு 4 ஏரி இருக்குது. அது 100 ஏக்கர் 200 ஏக்கர் தான் இருந்திருக்கும். மற்ற எல்லாமே இது விவசாய நிலம் தான், எல்லாமே விவசாய நிலம் தான். அது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம காமராஜ் பேரில் காமராஜ் ஆட்சி காலத்தில் மேட்டூர் அணை வெட்டுறாங்க. அங்கேருந்து வெட்டு வரும்போது இங்கே ஒரு ஏரி தேவைப்படுது இங்கே உள்ள விவசாயிகளுக்கு. அப்போ உள்ள இந்த விவசாயிகள்கிட்ட இப்போ பட்ட நிலத்தை புறம் காசு கொடுத்தோ, காசு அது எப்படின்னு தெரியல, அவங்கள்கிட்ட தான் தெரியும். காசு இது இங்கே உள்ள பட்ட நிலத்தில் கவர்மெண்ட்டு காசு வாங்கிறாங்க. வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு 100 ஏக்கர் போல் ஏரி வெட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக சைடில் உள்ள ஏரியெலாம் கட் ஆகுது. ஏன்னா ஓட்டத்தண்ணிலாம் ஒரு வழியில் விழுவோம். அப்படி இப்போ அந்த பட்டணம் அங்கே எடுக்கும்போது தண்ணி ஒரு அங்கே போயிடுது. ஏரி இவங்க ஒரு 100 ஏக்கரில் வெட்டும் போது, ஒரு 1100 ஏக்கரில் நிலம் வெட்டும் போது சின்ன சின்ன ஏரியெலாம் அடிபட்டு போகுது. அதை என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, காமராஜ் பில் என்ன பண்ணுறாங்க, அது ஆளுக்கு நிலம் விட்டவங்களுக்கு புறம் ஆள் 30 சென்டும் 10 சென்டும் 50 சென்டும் ஒரு 4 சென்டும் ஏரி புறம்பு கடத்து தராங்க. பட்டணத்தை யாருக்கும் தரல. என்ன பண்ணிட்டா எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் அந்த ஏரி புறம்புக்கு பட்டாவை யாருக்கும் மாற்றி கன்வெர்ட் பண்ணி தரல. ரெண்டாவது, பட்டணத்தை எடுத்ததை கன்வெர்ட் பண்ணி ஏரி ஆக்கிற கவர்மெண்ட் ஆக்கிடுது. ஆனால் கொடுத்த மக்களுக்கு விவசாயம் கொடுத்ததை கன்வெர்ட் பண்ணி இது நாள் வரைக்கும் ஏரி புறம்போக்க பட்டாவை மாற்றி தரல. அதிகமாக 10 ஏக்கர் 5 ஏக்கர் கொடுத்துடல. 50 சென்ட் கொடுப்பாங்க, 30 சென்ட் கொடுத்துருப்பாங்க. இவங்ககிட்டேருந்து போன இடம் பட்டாலேருந்து ஏரியா மாறிடுச்சு. ஆனால் இவங்களுக்கு கொடுத்த இடம் ஏரியிலேருந்து இன்னும் பட்டாவாக மாறல. அதுதானே சொல்ல வரீங்க? இப்போ நீங்கள் புறம்போக்கு நிலத்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னைக்கா இருந்தாலும் அது உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. ஆமாம் சார். நாங்கள் இதில் 67 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் நாங்கள் வசித்து வந்தோம். அதன் பிறகு அவங்க கவர்மெண்ட் இந்த இடத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஏரி வெட்டினுங்கவும் வேட்டக்குடிக்கு அனுப்பிட்டாங்க. மேற்க இந்த பழைய இடத்துக்கு மேற்கு அனுப்பிட்டாங்க. அனுப்பி அந்த இடத்துக்கு இதுவரையிலையும் பட்டா தரல. மற்றபடி இந்த ஊரை நாங்கள் காலி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் அவங்க கலிங்கியை உயர்த்தி கட்டிட்டாங்க. ஒரு அடி உயர்த்தி கட்டும், ஆட்டோமேட்டிக் தண்ணி வீட்டு உள்ளே போகிறவும் எல்லோரும் விட்டுட்டு தானாக கரையேறி போயிட்டோம். அந்த வீட்டுக்கு கவர்மெண்ட் எந்த பைசாவும் எதுவும் கொடுக்கல, நிலத்துக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. வீட்டுக்கு எந்த பைசா எதுவுமே கொடுக்கவே இல்லை. கலிங்கியை உயர்த்தி கட்டவும் ஆட்டோமேட்டிக் எல்லாம் கரையேறி போயிட்டாங்க. அதான் சார் நடந்தது. இப்போ நீங்கள் கொடுத்துட்டு போகல, வேறு வழி இல்லாமல் போயிருக்கீங்க? வழி இல்லாமல் தான் சார் நாங்கள் விட்டுட்டு போயிட்டோம். முன்னாடி எங்கேயாவது போயிட்டு மனு கொடுத்துருக்கீங்களா? 2007 சார், 2005 2006 சார் ஒரு போராட்டம் மாதிரி பண்ணி நான் தட்டாஞ்சாவடி கிராமம். இப்போ இங்கே பேசிக்கிறது வேட்டக்குடி கிராமம். ஒரு போராட்டம் மாதிரி பண்ணி அங்கே கரெக்டாக நேராக பார்த்துட்டு நாங்கள் கொடுத்த பட்டா உங்களுக்கு இது ஒரிஜினல் காமிக்கிறேன், நாங்கள் வச்சுருக்கோம். ஒரிஜினல் வச்சுருக்கோம். ஏரியில் உள்ள சர்வே நம்பர், பழைய நம்பர், யூடிஆர் சர்வே நம்பர், அதுவும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், வச்சுருக்கோம். நாங்கள் பாருங்கள், அதெல்லாம் காமிச்சு ஒரு போராட்டம் பண்ணதுக்கப்புறம் 2005 நாங்கள் இப்போ குடியிருக்க இடத்த தட்டாஞ்சாவடி குடியிருக்க இடத்த ஒரு 80 ஏர்ஸ் ஏரியா அது வாரியாக இருந்துச்சு. அதை ஒரு 12 ஏர்ஸ் கட் பண்ணி உங்களுக்கு பட்டா தரலான்னு சொல்லி நத்தமாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. பண்ணியும் அதை கன்வெர்ட் பண்ணி இப்போ அது நத்தமாகவும் இல்லை, ஏரியாவும் இல்லை, வாரியாகவும் இல்லை. அது சும்மா அந்த இடம் அப்படியே இருக்குது. பட்டா கேட்டால் இது ஹைகோர்ட்டில் ஸ்டே போட்டிருக்காங்க. 2005 ஏரி கன்வெர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டே இது பண்ணிருக்காங்க.
அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து 1954 அந்த அந்த இடத்துக்கு ஏரி இடத்துக்கு நாங்கள் எப்படி ஏரிக்கு பட்டா நிலத்தை கொடுத்தோமோ எங்கள்கிட்ட பணம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஏரி எடுத்து அவங்க சும்மா கொடுத்தல கரும்பு எங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் கொடுத்தாங்க. 140 ரூபா பணம் கட்டி தான் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த ரிசிப்ட் நாங்கள் வச்சுருக்கோம். அவங்களுக்கு இனமாக வந்து கரும்பு எங்களுக்கு கொடுத்துடல, அந்த ரிசிப்ட் நாங்கள் வச்சுருக்கோம். ஆமாம், அது அப்படி ரிசிப்ட் பணம் கட்டி வாங்கியும் அதை இன்னும் பட்டா மாற்ற முடியல. ஓகே, அதாவது உங்ககிட்டேருந்து வாங்கின இடத்துக்கு பணம் கொடுத்த மாதிரி உங்களுக்கு கொடுத்த இடத்துக்கு நீங்கள் பணம் கட்டிருக்கீங்க. நீங்கள் கொடுத்த இடத்துக்கு அங்கே முறையாக மாறிடுச்சு, ஆனால் நீங்கள் வாங்கின இடத்துக்கு இந்த முறையாக எதுவும் மாறல. அதாவது இது வரைக்கும் உண்மையிலுமே எனக்கு தான் இன்றைக்கி இந்த நியூஸ் தெரியும். கரவெட்டி பறவைகள் சரணாலயம் ஒரு அழகான இடம், நம்ம மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை தாண்டி நிறைய உண்மை கதைகள்னு சொல்லக்கூடாது, உண்மை வரலாறுகள் அங்கே உள்ளே அடங்கியிருக்கு. உண்மை வரலாறுங்கிறத தாண்டி ஒவ்வொருத்தரோட கஷ்டங்களும் அங்கே இருக்குது. தன்னோட நிலத்தை வந்து கொடுத்து அவங்களோட நிலத்தை அவங்க பேரில் மாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐயாவை கூப்பிடும். ஒரே நிமிஷம் சார். இப்போ 2005க்கு அப்புறம் கவர்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் மாற்ற வேணாம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அது 2000க்கு முன்னாடி வந்து எத்தனையோ ஏரியை வந்து கவர்மெண்ட் பண்ணி நத்தமாக்கி பட்டா வாழ்ந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் 1960 இருக்கோம், 1958 ஏரி புறமுக்குள்ள இருக்கோம், ஏரியிலும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை முன்னோர்கள் வந்து எதுவும் கவனிக்காமல் கவர்மெண்ட் கொடுத்து ஏமாற்ற போகிறாங்க அப்படின்னு பயிர் வச்சு எடுத்துருக்காங்க. இது ஒரு போராட்டம் பண்ணி அப்பயே பட்டா மாற்றிருந்தால் மாற்றிருக்கலாம். ஏன் 2000க்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் எத்தனையோ ஏரிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நத்தமாக மாறி இருக்குது, விவசாய நிலமாக இருக்குது, பட்டாவாக இருக்குது. இப்போ ஆனால் கோர்ட்டு என்ன சொல்லுது, 2005க்கு அப்புறம் உள்ளது அப்புறம் மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து எது அப்படின்னு விசாரித்து நான் என்ன சொல்கிறேன், அந்த கோர்ட் ஆணையோட வேணாம். நான் ஏற்கனவே 1950 பணம் கட்டியிருக்கேன். அந்த ரிசிப்ட் எங்கள்கிட்ட மட்டும் எங்கள்கிட்டயே இருக்கும்போது அரசாங்கத்தில் எல்லாமே இருக்கும். அப்போ நீங்கள் வந்து 79 வயசுனா இது நடந்தப்போ நீங்கள் வந்து ஒரு இளம் ஆளாக இருந்திருப்பீங்க. 15-16 வயசு எனக்கு. நல்ல விவரம் தெரிஞ்ச வயசு. நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட இடம் என்ன ஆச்சு, உங்களோட வீடு இப்போ எங்கே இருக்குது, நீங்கள் எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க? அதாவதுங்க இப்போ நிற்கக்கூடிய இடம் இப்போ பழைய கிராமம். இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் பழைய கிராமம். இப்போ இருக்கிறது 1.5 கிலோமீட்டரில் புதுசாக ஒரு 70-80 தலைவீட்டில் இப்போ குடியேறி அந்தந்த வசிக்கிறாங்க. இப்போ பழைய இடத்துலேருந்து மனைக்கிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஒரு தலைக்கட்டுக்கு 4 ஏக்கர் 3 ஏக்கர் இந்த ஏரியில் உள்ள அகப்பட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கருக்கு குறையாது. எங்கள் வேட்டக்குடி கிராமத்தில் இருந்த நிலம் வந்து இந்த ஏரி உள்ள அகப்பட்டது ஒரு 1000 ஏக்கர் இருக்குது. 1000 ஏக்கர் இருக்குன்னா புள்ளம்படி வாய்க்காலில் தண்ணி வந்து வடிகால் வராமல் இந்த இப்போ நிற்கக்கூடிய பழைய கிராமத்தில் மணி 1 மணிக்கு மழை பெய்யுது, தண்ணி ஏறுது. அந்த வீட்டில் வந்து தண்ணி ஏறி இருக்கும்போது மணி 12 மணி ஒரு நைட்டு 1 மணி 12 மணிக்கு தண்ணி வீட்டில் ஏறி திருப்பி மாடு கண்ணு எல்லாம் அவுத்து விட்டு இப்போ இருக்கிற இடத்துக்கு கிளப்பி விடிஞ்சு வந்தோம். விடிய காலம் வந்து தாசில்தார் கணக்கு ஆக்கிரமிப்பு தெரியப்படுத்தி தாசில்தார் கலெக்டர் கணப்பில் ஆர்வை எல்லாம் வந்து பார்த்தா அந்த வீட்டில் இருந்து அப்போ வந்து இப்போ மச்சூடெலாம் இல்லைங்க. இப்போ பூரா குச்சி வீடு தான், கூரை வீடு தான். அப்போ வந்து பார்க்கும்போது இந்த குச்சி வீட்டில் வந்து மங்கூர் தானியம், கம்பு, சோளம், கேவுரு எல்லாம் இருந்தால் அடியில் மங்கூரில் தண்ணி ஏறி ஊறி அந்த தானியம் பூரா தண்ணியில் மிதந்ததை பார்த்துட்டு தான் திருப்பி வந்து எங்களுக்கு தலைக்கட்டுக்கு 4 சென்ட் குடியிருக்கிறது அளந்து விட்டாங்க. இது அளந்து விட்டதுப்படி இப்படிப்பட்ட நிலமெல்லாம் போனது உட்படி தான் நான் இப்போ இருக்கக்கூடிய இடத்துக்கு கிழக்க ஆலங்குளம்னு ஒரு ஏரி தலைக்கட்டுக்கு ஒரு 50 சென்ட் அளந்து விட்டாங்க. அதை வந்து கிட்டத்தட்ட இப்போ 40 வருஷம் பயிர் வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த எங்கள் இடத்த ஏரியில் விட்டுட்டு அவங்களா கொடுத்த நிலத்தை நாங்கள் இப்போ 50 வருஷம் முழுதுகிட்டு இருக்கோம். அதுக்கு பட்டா கொடுக்காம வருஷம் நாங்கள் ஹெல்ப் பண்ணி பார்க்குறோம். பட்டா கொடுக்கல, எங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கணுங்கிற ஆட்சி மேலே தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். 79 வயசு ஆயிடுச்சு, 50 வருஷமா போராடிட்டு இருக்காரு. அவரோட சொந்த இடத்த கொடுத்துட்டு அவருக்கான கொடுத்த இடத்த அவர் பேர மாற்றுறதுக்கு இது உண்மையாலுமே ஒரு சோகமான விஷயந்தான். நம்ம அரியலூர் மாவட்டத்தில் இப்படி வந்து ஒரு அழகான ஒரு இடத்துக்கு பின்னாடி இவ்வளோ சோகமான ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறத இப்போ நாங்கள் இடம் கொடுத்தோம் சொல்லிட்டு இருக்காங்க. அது கவர்மெண்ட்டாக வந்து இடம் கொடுக்கல அப்படின்னு அவங்க சொல்லிட்டோம். ஏன்னா இப்போ நாங்கள் அது இடம் கூட நீங்கள் இடம் தரல அப்படிங்கிறாங்க. நாங்கள் எல்லாமே ப்ரூஃப் இல்லாமல் வச்சுருக்கோம். கவர்மெண்ட் ரெக்கார்ட் வச்சுருப்பாங்களே, நாங்கள் வச்சுருக்கோம், கவர்மெண்ட் வச்சுருப்பாங்களே, இடம் கொடுக்கல உங்களுக்கு பட்டா தர முடியாது அப்படின்னு இருக்கிற இடத்த காலி பண்ணிட்டோம். நாங்கள் இடமே தரல, உங்கள் இடத்த நாங்கள் எடுக்கவே இல்லை, நீங்கள் உங்களுக்கு இடமும் கொடுக்கல அப்படின்னு இடத்த ஏறி நம்ம எடுத்துகிட்டு அனுப்பிவிட்டோம். இடம் கொடுத்து உண்மையா அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டோம். இல்லை இந்த இடத்துக்கு பட்டா தரட்டும், ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, இல்லாட்டி இன்னொன்று செய்யலாம். எங்களுக்கு கொடுத்த பட்டாளத்தை ஏறி ஆக்கிட்டீங்க, எங்களுக்கு பட்டாளத்தையே கொடுத்துருங்க. நீங்கள் கொடுத்த ஏரி நீங்கள் வச்சுக்கோங்க. நீ ஏரி போகிற மக்கள்கிட்ட கொடுத்தீங்க. இல்லை, அது சாத்தியமானதில்லை. நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்காக நீங்கள் ஏதாவது கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி எதுவும் போடல, எதுவும் தெரியும் போடல சார்.
கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அப்படின்னு இனிமேல் உங்களுக்கு பேர் கேள்விப்பட்டா அதுக்கு பின்னாடி இந்த ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பல மக்கள், ஒரு ஊர் மக்கள், வேட்டக்குடின்னு ஒரு ஊர் அங்கே இருந்துச்சு. அந்த ஊரே காலியாகி இப்போ வேறு இடத்துக்கு மாற்றி வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் போன அவங்களுக்கு அவங்க பேரில் இன்னும் இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரட்டும். அண்ட் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சார், நாங்களும் வேட்டக்குடி தான். என் பேர் ராமச்சந்திரன். எனக்கு 50 வயசை தாண்டிடுச்சு. எங்கள் அப்பா எங்கள் தாத்தா தான் இங்கே வசிச்சிருக்காங்க. நாங்கள் இங்கேருந்து பிறக்கவே கிடையாது. அப்போ அவங்க அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா, ஏதோ நம்ம இருந்தோம் நிலத்தை இப்போ கவர்மெண்ட்டில் கேட்குறாங்க. ஒன்றும் வழி இல்லாமல் கொடுத்துட்டாங்க. அப்போதைக்கு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு ஒரு ஆதரவுக்கு கொடுத்தன பேருக்கு ஏதோ காசு கொடுத்துருக்காங்க, காட்டுக்கு மட்டும். அதுக்கு காட்டுக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு உங்களுக்கு காசு கிடையாது. வீட்டுக்கு இடத்துக்கு இடம் நாங்கள் காட்டி வரோன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அந்த காட்டி விட்ட இடத்துக்கும் பட்டா கொடுக்க கிடையாது. இப்பயும் நாங்கள் இப்போ புறம்போக்கில் தான் வாழ்கிறோம். இப்பயும் பட்டாவில் வாழலையே. நாங்கள் இடத்த கொடுத்துட்டோம். நீங்கள் காட்டி விட்ட இடத்துக்கும் ஒரு பர்மனெண்ட்டாக நாங்கள் வாங்குறதுக்கு வாழ்கிறதுக்கு இன்னமும் எங்களுக்கு இது கிடையாது. இன்னமும் பறவை போல தான் வாழ்கிறோம். எங்கேயோ ஒரு பக்கம் கூடு கட்டுறோம், எங்கேயோ ஒரு பக்கம் குடியிருக்கிறோம். நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு எங்கள் இடத்த தூக்குவீங்க. ஆனால் உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் இடத்த பிடுங்குவீங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? பட்டா நிலத்தை கொடுத்தாங்க. அப்போ எங்களுக்கும் தெரியாது. அப்போ கொடுத்தாங்க. அப்பயே விவரமாக நான் பட்டா நிலத்தை கொடுக்குறேன், நீங்கள் எங்களுக்கு அதை பட்டா போட்டு கொடுத்தா தான் நாங்கள் கரையிறோம்னு கேட்டிருந்தாங்கன்னா ஒரு 10 சென்ட்டுங்கிறது 5 சென்ட்டாக நாங்கள் இன்றைக்கி சோத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ அன்னைக்கு கொடுத்தீங்க, ஏதோ கொடுத்தது பேருக்கு காசு கொஞ்சம் கொடுத்துட்டீங்க. மறுபடியும் இப்போ என்ன கேட்குறீங்க? அதான் உங்களுக்கு நிலமும் கொடுத்துருக்கேன்னு அன்றைக்கி ஆசையாக காட்டி விட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? ஊருக்கு காசு கொடுக்காம அன்றைக்கி குடியேறி போயிட்டாங்க. நீங்கள் காட்டி விட்ட இடத்துக்கும் பட்டா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் உங்களை காசு கேட்டோமா? எங்களுக்கு காசு கொடுங்கன்னு. இவங்க காசு கொடுத்துட்டு நிலத்தையும் காட்டிட்டு இப்போ என்னடானா அந்த இருக்கிற நிலத்தையும் எடுக்கணும்னு பேசிக்கிறாங்க. ஆனால் இன்னும் வரலையும் வரல, இன்னும் வரலையும் எடுக்கணும்னு பேசிக்கிறாங்க. அப்போ நாங்கள் எங்கே தான் பிழைக்கிறது, என்ன தான் பண்ணுறது? அப்போ இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா? அதாவது இப்படி வந்துங்க, எங்கிருந்தோ வந்த பறவைகளுக்கு ஒரு சரணாலயம் கொடுத்துருக்காங்க. இவங்களோட சரணாலயத்தை எடுத்து இப்போ இவங்க பறவை மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன், நாங்கள் புறம்போக்கில் வாழ்ந்துட்டு இருக்கோம், நாங்கள் பறவை மாதிரி அங்கிட்டு இங்கிட்டும் பறந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. பறவைகளுக்கு கிடைச்ச இடம் கூட எங்களுக்கு கிடைக்கல, எங்கள் பேரில் கிடைக்கல. இப்போ அவங்களுக்கு ஒரு பேர் வச்சு இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்களுக்கான இடம் இல்லை, எங்களுக்கான பட்டா இல்லை, நாங்கள் புறம்போக்கில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன கஷ்டத்தோடு இவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நம்ம அரியலூர் மாவட்டத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம காதுக்கு வராமல், நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இந்த மாதிரி நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம அரியலூர் வெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கான ஒரு விடை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன், மக்களும் நம்புகிறாங்க.